ஆதியாகமம் 31 அதிகாரம். கவிதை வரிகளில் கேட்போமா? தேவன் கூடவே தீமையும் நன்மையாக. மனிதர் பலவும் பேசி முகத்தை வேறுபடுத்தினாலும் தேவன் என்னோடே கூட. 20 வருஷ காலத்தில் வஞ்சனையும் சம்பளத்தை 10 முறை மாற்றியும் தீங்கு செய்ய நினைத்தாலும் தேவன் இடம் கொடுக்கவில்லையே. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளம் என்றபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டதே. கலப்பு நிறமானவை என்றபோது கலப்பு நிற குட்டிகள். இவ்விதமாய் தேவனின் ஆசீர்வாதம். மனிதர் அநியாயம் செய்ய கர்த்தர் கண்டு நியாயமாய். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமானவர் என்னோடிருப்பதால் வெறுமையாய் அனுப்பவில்லை. தேவன் சொன்னபடி செய்யும் என மனைவிகளும் கூற, எல்லாவற்றோடும் தன் தகப்பனின் தேசத்துக்கு போக புறப்பட்டான் யாக்கோபு. அறிந்த மாமன் லாபான் தொடர்ந்து வர, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதே என சொப்பனத்தில் கர்த்தரின் எச்சரிக்கை. நீ போகலாம், ஆனால் என் தெய்வங்களை ஏன் திருடினாய் என்று கேட்டு எங்கும் தடவி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லை. திருடின சுரூபங்கள் ஒட்டக சேணத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்து ஸ்திரீகளின் வழிபாடு என பொய் உரைத்தாள் ராகேல். என் குமாரத்திகளை துயரப்படுத்தாதே என கல்லை தூணாக நிறுத்தி தேவனை சாட்சியாக வைத்து லாபான் புறப்பட்டான். ஆம், தேவன் கூடவே தீமையும் நன்மையாக. தீமை செய்ய நினைப்போரும் பொறாமைப்படுவோரும் கர்த்தரால் அமைதியாய் சமாதானமாய்